சாத்தான் த டார்க் நாங்கள் பார்த்துருக்கோம். லைக் இது வந்துட்டு லைக் பிளாக் மேஜிக் இந்த மாதிரி விச் கிராஃப்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இன்னமும் நடக்குது, இல்லை நடந்திருக்க விஷயம் வாட் எவர் இட் இஸ் அதை வந்துட்டு வெறிப்படுத்துகிறாங்க. லைக் நார்மலாக தமிழ் சினிமாஸ்லேயோ இல்லை இந்த கோலிவுட் நம்ம சைடில் இருக்க இந்தியன் சினிமாஸில் வந்துட்டு மோஸ்ட்டாக எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த சாமி இல்லை வந்துட்டு ஒரு செத்து போயிட்டாங்க அங்கே ஆவியாக வந்திருக்காங்க, அப்படி தான் நம்ம நிறையா மூவிஸ் பார்த்துருப்போம். விச் கிராஃப்ட்ன்றது டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பார்க்குறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. ஆக்சுவலி வந்து இப்போ நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு கெட்டதால் வந்துட்டு நல்லதாக எல்லாமே பண்ணிடவும் முடியாது, அதே மாதிரி நல்லதால் எல்லாம் கெட்டதையும் அழிச்சிடவும் முடியாது. ஸோ அது வந்து நான் பர்சனலாக நம்புகிற ஒரு விஷயம். ஸோ இஸ்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு பர்டிகுலராக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இதுலேயுமே வந்துட்டு சாத்தாங்கிறது வந்துட்டு நாட் எப்படி சொல்கிறது, என்ன நினச்சாலும் ஒரு சில விஷயங்கள்னால் அது நடக்கணும்னு நடக்க தான் செய்யும், அதுக்கு எதானாலையும் காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு மாதிரி ஒரு பயம் உச்சு. அஃப்கோர்ஸ் மோனா பெட்ரி மேமோடைய ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்லேருந்து அவங்களுக்கு தான் ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு இதுவான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அவங்க வியர் பண்ணியிருக்க மேக்கப் அதெல்லாம் கேரி பண்ணிவிட்டு பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ படம் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு ஜானரில் தமிழ் படத்தில் லைக் எல்லாம் தமிழ் படத்தில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு நல்ல என்ஜாயபுளான மூவியாக இருக்குது. ஆக்சுவலி நான் அவ்வளோ லைக் நான் நிறைய படம் பார்த்ததுனால எனக்கு அவ்வளோ பயம் அந்த மாதிரி தெரியல. ஏன்னா இது ஹாரர் மூவி மாதிரி சொல்ல முடியாது. லைக் ஹாரர் மூவினா பயப்படலாம், இது ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் மூவினால ஒரு கோஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ கன்வே வைஸ் இருந்துன்னா லைக் ஒரு எப்படி சொல்கிறது, கடவுள் ஒரு பவர் என்னன்னு அவங்க கரெக்டாக காமிச்சிருக்காங்க. லைக் அது எதுவும் லைக் ஆட்ட முடியாது, லைக் அவங்கள எதுவுமே பண்ண முடியாது, பவர்ஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ லைக் மேபி செகண்ட் பார்ட்டில் நம்ம நிறைய ரிவீல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் பார்ட் ஆமாம் சொல்லியிருக்காங்களே செகண்ட் பார்ட்டில் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பட் ஓவராலாக எனக்கு சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டைரக்ஷன் டீம் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சாத்தான்றது ஒரு லைக் பாசிட்டிவ் எனர்ஜி கிடையாது, காட் கிடையாது, அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உலகத்தில் இருக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜியும் கண்டிப்பாக இருக்குன்றதை அவங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட் சாப்டரில் தான் வந்து முடிஞ்சிருக்கு, செகண்ட் சாப்டர் தான் தெரியும் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவங்க காமிச்சது வந்து கடவுள் நம்பிக்கை கம்மியாக இருக்குது, சாத்த நம்பிக்கை அதிகமாக இருக்குன்ற மாதிரி மூட நம்பிக்கை நிறைய ரூரல் ஏரியாஸில் இருக்குன்றதை காமிச்சிருக்காங்க. எனக்கு வந்து ஹீரோயின் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஹீரோ ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அண்டு அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணாங்க, அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இருந்துச்சு ப்ரோ, ஒரு 2-3 சீன் வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அது இது ஹாரர்னு லைக் ஹாரர் தாண்டி இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு சாத்தான் தீம் நெகட்டிவிட்டி அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஹாரர்னு ஒரிஜினல் ஹாரர் அப்படி சொல்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி சொல்ல முடியாது, மேபி சாப்டர் 2 பார்த்தா ஃபுல்லாக புரியுமோ என்னமோ. டவுன் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இல்லை, அவங்களும் பாசிட்டிவிட்டியாக இருந்தவங்கள அவங்க அப்படி ஆக்குறாங்க. லைக் இப்போ இது சென்னை ப்ரோ, ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மூட நம்பிக்கை இருக்குது, குழந்தைய நரபலி கொடுத்து, ஸோ அவங்கெல்லாம் இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றதை காட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு சின்ன வில்லேஜில் எடுத்த மாதிரி தான். மூட நம்பிக்கை தான் சார், அது இருக்கக்கூடாது, அது அப்படியே தான் என்னோட தாட்டில் நான் சொல்கிறேன். இல்லை சாத்தானுக்கு தான், சாத்தான் கன்வே பண்ணுறதுக்கு தான் இந்த படம் அது மாதிரி தான். ஆனால் இல்லைங்கிறது தான் மெயின். நெக்ஸ்ட்டு இதில் எபிசோடில் தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக. என்ன சார் ஹீரோ ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க சார். அது யாருமே புதுமை மாதிரி தெரியல, ஆல்ரெடி நடித்தவங்க மாதிரி தான் இருக்குது சார். உண்மையிலேயே மியூசிக் தான் சார் அல்டிமேட்டாக இருந்தது. படம் ஸ்டோரியை விட அதுதான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு எனர்ஜி கொடுத்ததே மியூசிக் தான். லிரிக்ஸ் சூப்பர் தான், பாட்டு சூப்பர் தான். சாத்தான் படம் வந்து சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம், எல்லாருமே வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம்.
கன்வே பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு கேஸ்ட்டு ஸோ மதம் அதெல்லாம் தான் வருது. ஆஸ் யூஷுவலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க படத்தில். அதே மாதிரி வந்து டெபியூ சொன்னாங்க, ஆனால் நடித்த ஆர்டிஸ்ட் யாருமே டெபியூ மாதிரியே தெரியல, ஏதோ ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட்டாக தான் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே நான் கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி நான் இந்த கல்ட்டு அதெல்லாம் நம்ப மாட்டேன், பட் ஆனால் பேய் மேலே எனக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் சாமி இருக்குன்னு சொல்கிறாங்க, மற்றவங்க எப்படின்னு தெரியல, நான் சாமி இருக்கணும் நம்புகிறேன், பேய் இருக்கணும் நம்புகிறேன். ஏன்னா கெட்டதுன்னு ஒன்று இருந்தால் நல்லதுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதனால் நான் பார்க்கலாம், மஸ்ட்டு வாட்ச். ஃபேமிலியோடு வாங்க, குழந்தைங்களோட வாங்கலாம். ரொம்ப அதாவது அந்த ஒரு சில சீன்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். லைக் அந்த கழுத்து அறுத்துக்கிறது, அந்த கை வெட்டிக்கிறது. ஸோ அது நம்மளுக்கே நம்ம பண்ணிக்கிற மாதிரி ஏன்னா நான் வந்து அப்படி தான் ஃபீல் பண்ணிவிட்டு உட்காண்ட்ருந்தேன். எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு, ரொம்ப பயமாகவே தான் இருந்துச்சு, கொஞ்சம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் அந்த விஷயத்துக்குலாம் ரொம்ப பயப்படுவேன், அந்த பேய் விஷயத்துக்குலாம் ரொம்ப பயப்படுவேன். ஆக்சுவலி அந்த ஃப்ரெண்டு நடிச்சிருக்காங்க, அதனால தான் நான் வந்திருந்தேன். எனக்கு ஆக்டிங் வந்து போலீஸ் கேரக்டராக பண்ணியிருந்தார் நம்ம ப்ரொடியூசர் சார். ஸோ அவரோட ஆக்டிங்கும் அந்த குழந்தை வந்து இன்னும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களும் டெபியூ தான், பட் ஆனால் டெபியூ மாதிரியே இல்லை, ப்ரொஃபஷ்னலாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எஃப்ஜே ப்ரோ அவரோடதுமே நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் அவங்களதுமே நல்லா போச்சு. அதை விட எக்ஸ்ட்ரீமாக போனது அவங்க முரளி என்ற ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர். ஸோ அவங்க எல்லாமே டெபியூ தான், பட் ஆனால் பார்க்க டெபியூ மாதிரியே தெரியல, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணாங்க. ஒரு சின்ன சின்ன அசைவுமே வந்து நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க படத்தில். வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் படத்தை. அவங்க என்ன கன்வே பண்ணுறாங்க செகண்ட் ஹாஃபில் பார்த்தா தான் புரியும். மோர் லைக் கல்ட்டு, விச் கிராஃப்ட்டு அந்த மாதிரி ஒரு பேஸஸான ஹாரர் மூவி. தமிழில் பெருசாக அது வந்ததில்லை இந்த கான்செப்ட்டு. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை, நல்ல மூவி தான், எல்லாம் பார்க்கலாம். எனக்கு யாரு கூடயுமே கனெக்ட் ஆகலையே, லைக் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்க. அப்படி சொல்ல முடியாது. நிறைய வந்து கேரக்டர்ஸே நிறையா டிஃப்ரெண்ட் பேத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு. லைக் இன்னுமே கொஞ்சம் லைக் இன்வெஸ்டிகேஷன் பார்ட்லாம் நல்லா கொண்டு வந்திருக்கலாம், அது ஆப்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் டீம் வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எனக்கு பயந்த மாதிரியும் சொல்ல முடியாது, நான் நிறைய ஹாரர் மூவி பார்ப்பேன். ஸோ இது தெரியல எனக்கு. பட் நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருந்துச்சு, நிறைய பேர் பயப்படுவாங்க. சவுண்ட் எஃபெக்ட்டும் அதுக்கு மேட்சாக இருந்தனால நிறைய சில ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் பயந்துருப்பாங்க. கண்டிப்பாக சினிமா பார்க்கணுன்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும். இது கனெக்ஷனை தாண்டி ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் தான் நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து எல்லாருக்குமே டெபியூ. டைரக்ஷனில் ஆரம்பித்து ப்ரொடக்ஷனு, மியூசிக்கு, ஆக்டர்ஸு, அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இது டெபியூ ஃபில்மாக நான் பார்க்குறேன். ஒரு ஹாரர் ஃபில்ம்னு வரும்போது அந்த ஹாரரோ இல்லை சூப்பர் நேச்சுரலோ அதுக்கு வந்து சவுண்டு தான் நம்மளை உட்கார வைக்க நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அந்த விதத்தில் இந்த படத்தில் சவுண்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஆக்டிங் வந்து 5 லீட் மாதிரி இருக்காங்க. 5 பேருமே ஈக்குவல் ஸ்பேஸிங் இருக்குது. 5 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கதான் நான் ஃபீல் பண்ணுறேன். ப்ரோ, இந்த கடவுள், இந்த சாத்தான் அதை பற்றிலாம் நான் எதுவும் சொல்ல வரல. ஒரு சினிமா ஃபேனாக இட் இஸ் அ குட் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ அதை இது எல்லாமே ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் தான் ப்ரோ. இது ரியாலிட்டியில் நம்ம நம்பலை. ஒரு படத்தில் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க, ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எனக்கு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டால் ஐ டோன்ட் பிலீவ் இட். அவ்வளோதான். அது அதான் சவுண்டு சொன்ன மாதிரி சவுண்ட் ரொம்ப நல்லா இருந்து. இந்த மாதிரி படங்கள் வந்து சவுண்டு தான் உட்கார வைக்கும். இப்போ ஒரு சீன் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே அந்த சஸ்பென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகிடுறோம். இப்படிலாம் பார்க்குற மாதிரிலாம் சீன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து சவுண்ட்ஸ் ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்தது. சவுண்ட் மிக்ஸும் ரொம்ப நல்லா. சில தேட்டரில் இறையும், சில சவுண்டில் ஒரு மாதிரியாக இருக்கும். இது வந்து அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக கேட்குற மாதிரி இருந்தது. ஒர்க் ஓவராலாக எஃப்ஜே ரோல் நல்லா இருந்தது. மோனா மேமோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஐராவும் அவங்க ரோலை ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதான் இந்த குட்டி பாப்பா சாஹர் ரோல் இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஷி ஆல்சோ பெர்ஃபார்ம்ட் வெரி வெல். அவங்க ஸ்க்ரீன் டைம் கம்மியாக இருந்தாலும் ஷி ஜஸ்டிஃபைட் கேரக்டர். அந்த மாதிரி எல்லாருமே அந்த ரோலை நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. 2 சாங் கேட்டேன். சின்மய அக்கா சாங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அப்புறம் லிரிக்ஸிஸ்ட்டும் இங்கே இருந்தார் பார்த்தேன். அவரும் ஃபஸ்ட் டைம் லிரிக்ஸ்ன்னு சொன்னார். ஓவராலாக இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள், வந்து பாருங்கள். படம் வந்து மஜா படம் இல்லை, கண்டிப்பாக இது பயம்னு சொல்ல முடியாது.
பட் ஆனால் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி சீன்ஸில் வந்து பேயின்னு ஒன்று இதுங்க காமிக்கல, பேயின்றது ஒன்று காமிக்கல. ஸோ அதை தாண்டி வந்து இந்த மியூசிக் தான் வந்து நமக்கு ரொம்ப ஹாரராக கொடுத்துருக்காங்க. சீரியஸாக தனியாலாம் பார்த்தா அள்ளு விட்டுறோன்னே சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. இருக்கு ஒரு சில சீன் நான் பயந்தேன். இந்த அவங்க வந்து இந்த பல்லு வந்து வச்சு பிடுங்குவாங்க, அப்புறம் அவங்க வந்து காதில் வச்சு இப்படி குத்துன்னு குத்துவார். அதெல்லாம் வந்து அந்த சீன் பார்க்கும்போதே நம்மளே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அது சவுண்ட் ஒன்று டிக் 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 டிக்னு வந்துட்டே இருக்கும் இல்லையா, அந்த சவுண்ட் வந்து நமக்கே ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும். என்னடா இது சவுண்டு வந்துனே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தேடுவோம் எங்கடா வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடுற மாதிரி. பண்ணை கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதில் நான் வந்து ஜட்ஜ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காங்க, பக்காவாக பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காங்கன்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு எல்லாருமே அவங்களோட 100% எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ எஃப்ஜேவும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஒரு ஃபர்ஸ்ட் இல்லை அவருக்கு ஒரு 3rd மூவின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். செம்மையாக பண்ணியிருக்காரு அவருமே.